ஹாய் காய்ஸ். நான் எப்பவும் போல் காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சி ஹாட் வாட்டர் வச்சு குடிச்சிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். அதே மாதிரி இன்றைக்கும் வச்சு குடிச்சிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் படிக்கிறது எக்கனாமிக்ஸ் தான் படிச்சுட்ருக்கேன். எல்லோருக்கும் தெரியும், இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இப்போ நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஜிஎஸ்ஸுக்கு தான் கொடுக்கணும். தமிழ் கம்பல்சரி நியூ புக் 6 to 10 படிக்கணும். அது எல்லாமே ஒரு இது கூட விடாமல் எல்லாத்தையும் நம்ம தெளிவாக படிக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 11th 12th நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கறத வச்சு படித்தா போதும். அதே மாதிரி ஓல்டு தமிழ் புக்ஸ் 6 to 10 11 12 எல்லாமே சிலபஸை வச்சு கவர் பண்ணாலே நமக்கு போதுமானது. அது மட்டும் இல்லாமல் இலக்கணம் தான் கொஞ்சம் அதிகமாக கேட்குறதுனால அதில் நம்ம கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், நம்மளால் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே நம்மளால் முடியாது அப்படின்றது எதுவும் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க உன்னால் முடியாது அப்படின்னு. அப்படிலாம் இல்லைங்க. நம்மள மாதிரி தான் அவங்களும் மனுஷங்க. அவங்களால முடியுதுன்னா நம்மளாலையும் நிச்சயமாக முடியும். என்ன நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு தடவை 2 தடவை படித்தா அவங்களுக்கு இதுவாயிடும். நம்ம ஒரே சப்ஜெக்டை ஒரே லெசனை 2-3 தடவை ரீட் பண்ணணும். அதனால் நம்மளால் முடியும் அப்படின்னு நம்பி படிங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு நம்மளே தாழ்த்திக்க வேணாம். நமக்கு இன்னும் 6 months தான் இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படித்து தான் ஆகணும். இப்போ நம்ம படிக்கிற இந்த டைமு தான் நமக்கு ஒரு இதுவுன்னே நம்ம ஒரு கோல்டன் இதுவுன்னே சொல்லலாம். நம்ம நல்லா படித்தோம்னா நம்மளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இங்கே பணம் இருக்கிறவங்க சேர்ந்துருவாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை. படித்து நமக்கு நல்ல மார்க் எடுத்தால் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பி படிக்கணும். அவ்வளோதான். இப்போ நான் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் தான் நான் பார்த்து மார்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நான் படிப்பேன். இருந்தாலும் எனக்கு யூடியூப்பில் யாராச்சும் லெசன் புரிகிற மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னா அதை பார்த்து அதை வச்சு நான் நோட்ஸ் மார்க் பண்ணிப்பேன். மார்க் பண்ணிக்கிட்டு புக்கில் அதுக்கப்புறமேட்டு தான் நான் ஒரு தடவை ரீட் பண்ணுவேன். எனக்கு அதிலேருந்து என்ன புரியுது அப்படின்னு சொல்லி அதையும் மார்க் பண்ணிப்பேன். மார்க் பண்ணி நான் அதை படிச்சுட்டு ஒரு 2-3 வாட்டி எப்படியோ நானும் 2-3 வாட்டி ரீட் பண்ணால் தான் எனக்கு புரியும். அதே மாதிரி நான் படித்து ரீட் பண்ணி பார்ப்பேன். ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நான் நோட்ஸ் எடுப்பேன். நோட்ஸ் எடுக்கும்போது அதை வச்சு ஒரு 2 வாட்டி அதையும் படிப்பேன். அதை படித்தா எனக்கு புரிஞ்சிடும். இப்போ நான் ஒரு ஷெட்யூல் போட்டு அதுபடி தான் நான் படிச்சிட்ருக்கேன். அது நான் இந்த வீக்கில் கவர் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட் இது வர மண்டே நாளையிலேருந்து நான் வேறு லெசன்ஸ் வேறு ஷெட்யூல் போட்டு அதை படிப்பேன். எனக்கு இந்த ஒரு 1 வீக் வரைக்கும் ஒரு ஷெட்யூல் போட்டு படித்து அதை அந்த சண்டே இது சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி ரிவைஸ் கொடுத்துட்டு அப்புறம் திருப்பி நெக்ஸ்ட்டு மண்டே டு சண்டேக்குன்ட்டு ஒரு வீக் ஷெட்யூல் போடுவேன். இது இப்போ நான் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் போட்டு படிச்சுட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லா கவர் பண்ணிட்டேன். இருந்தாலும் ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். அதுலேயும் எனக்கு புரிஞ்சதை வச்சு நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு யாருக்குன்னா நோட்ஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோ போடும்போது நான் அதில் அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு மண்டே அதில் நான் அடுத்த 1 வீக் ஷெட்யூல் போடுவேன். உங்களுக்கு வேணும்னா அதை வச்சு கூட நீங்கள் படிச்சுக்கலாம். சாரி, வீடியோ கிளியராக இருக்காது. ஏன்னா எனக்கு ஆங்கிள் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதுவுமே இல்லை, ஸ்டாண்டு எதுவுமே இல்லை. அதனால் நான் என் கையில் பிடிச்சி தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். தேங்க்ஸ் கைஸ்.